பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 7ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். த புக் ஆஃப் ஜெக்கராயா சாப்டர் 4 verse 6. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி வந்த செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த காரியம் பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் ஆகாது, ஆனால் என்னுடைய ஆவியினால இது ஆகும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செருபாபேலுக்கு கொடுத்த அதே வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள், ஒருவேளை நடந்து போகிற சூழ்நிலைகளில் அநேக காரியங்கள் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நம்முடைய பலத்தினால நம்ம அநேக காரியங்களை ட்ரை பண்ணியிருக்கலாம். நம்முடைய முயற்சிகள் அநேகமாக இருந்து நம்ம ஒருவேளை சோர்ந்து போய் கூட காணப்படலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம கேட்ட மாதிரி அது தேவனுடைய ஆவியினால் ஆகும். பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் அது ஆகும். அது எப்படி ஆகும்? அதுக்கு தேவனுடைய ஆவியினால் ஆகும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? மரியாள் ஒரு கன்னிகையாக இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி 400 ஆண்டுகள் தேவனுடைய தரிசனம் எதுவுமே கிடையாத நாட்கள், தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இல்லாத அந்த நாட்களில் மரியாளுக்கு பிரத்யட்சமாக காபிரியல் தூதன் கடந்து வருகிறார். வந்து சொல்லுகிறாரு, உன்னிடத்திலிருந்து மேசியா புறப்படுவார். அப்போ அவங்க கேட்குறாங்க, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இது இட் இஸ் இம்பாசிபிள். நீங்கள் சொல்கிற காரியம் நடக்கவே சாத்தியம் இல்லையே, நான் இன்னும் திருமணமே முடிக்கவில்லையே. அப்போ அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் அசைவாடுவார். பிரியமானவர்களே, இது எப்படி ஆகும் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த தேவ ஆவியானவர் அசைவாடின பொழுது முடியாதவைகள் கர்த்தர் முடித்து காட்டினார். நம்முடைய லைஃப்பில் கூட இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இது எப்படியா முடியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு சில குழப்பத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கலாம். ஒருவேளை நான் பலத்தினால் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ பணத்தை நான் செலவு பண்ணி பார்த்துட்டேன், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமோ நான் கேட்டு பார்த்துட்டேன், எத்தனையோ பேருடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், எத்தனையோ காரியங்கள் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலத்தினால முடியாதது, பராக்கிரமத்தினால முடியாதது, மனிதர்களால் முடியாதது தேவனால கூடும், தேவனுடைய ஆவியினால கூடும். ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு தடவை கர்த்தர் என்ன செய்கிறார்? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு நேராக அனுப்புகிறார். அங்கே பார்த்தா எல்லா இடமும் எலும்பாக இருக்குது. அந்த எலும்புகளும் எப்படிப்பட்ட எலும்புனா உலர்ந்து போன எலும்புகள். ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் உரை. அப்போ அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. எலும்புகள் எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர ஆரம்பிக்குது, மாம்சம் வருது, அதெல்லாம் அப்படியே ஒரு சேனையாய் காணப்படுகிறது. ஆனால் அதில் ஜீவன் இல்லை, சேனையாக இருக்குது, ஆனால் செத்து போன சேனையாய் காணப்படுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, அவனுடைய ஆவியை ஊதுன்னு சொல்கிறார். அந்த இடத்துல ஆவி ஊதப்படும் பொழுது அது ஒரு மகா பெரிய சேனையாய் புறப்பட்டது என்று பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த ஆவியானவர். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்தில் பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையாக இருந்துச்சான். பூமியின் மேலே இருள் காணப்பட்டதாம். ஒழுங்கின்மையும் இருளும் வெறுமையும் இருந்த அந்த பூமியில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடின பொழுது அதனுடைய வெறுமையெல்லாம் மாறிவிட்டது. அது செழிப்பான பூமியாக அநேக கனி விருட்சங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் அந்த பூமி கொடுத்தது என்று பார்க்கிறோம். இருளாயிருந்த அந்த பூமியிலே ஆவியானவர் அசைவாடின பொழுது அங்கே பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, அங்கிருந்த எல்லாம்
ஒழுக்க மின்மைகள் எல்லாம் மாறி எல்லாம் ஒழுங்காக மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கிற வெறுமைகள் ஆவியானவர் வரும் பொழுது மாறிவிடும். நம்ம இன்னைக்கு அநேகருக்கு பாரமா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது மாறிவிடும். அப்போஸ்தலர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடித்து ஆண்டவரை அப்படியாக தூக்கி போட்ட பொழுது எல்லா சீஷர்களும் பயந்து நடுங்குகிறார்கள். அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல பெந்தைகோஸ்தே நாட்களிலே அக்கினியாய் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவங்களுடைய பயம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. எல்லாரும் வெவ்வேறு தேசங்களுக்கு போய் இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். எப்படி இந்த மாற்றங்கள் வந்தது? பலத்தினால வரல, பராக்கிரமத்தினால வரல, படிப்பினால வரல, சாமர்த்தியத்தினால வரல, ஐஸ்வர்யத்தினால வரல, கர்த்தருடைய ஆவியினால. ஆமாம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய சுபாவங்கள் மாறும், எல்லாமே மாறிவிடும். ஆமேன். அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். உங்கள் சூழ்நிலை ஒருவேளை நம்பிக்கை இழந்து போகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஒருவேளை வியாதி நிமித்தம், இல்லை பொருளாதாரத்தின் நெருக்கத்தின் நிமித்தமாக, இல்லை ஏதோ ஒரு உறவுகளில் வருகிற விரிசல்கள், இனிமே இது எப்படி சரியாகுமோ தெரியலையே, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கிறது மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை காணப்படுதா? நீங்கள் தேவ ஆவியானவரை அந்த இடத்துல நீங்கள் வரவழைப்பீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் தியானித்தோமே, இது பலத்தினால முடியாது, யாரோ பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது ஆண்டவரே, இல்லை ரீஹாபில் அனுப்பி இவங்களெல்லாம் சரி பண்ண முடியாது ஆண்டவரே, இல்லை கவுன்சிலிங்க்கு அனுப்புறதுனாலையும் சரியாகாது. ஆனால் ஆவியானவர் நீர் வரும் பொழுது எல்லாம் நடக்கும்னு சொல்லி நாங்கள் தியானித்தோமே, நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கூப்பிடுவீங்களா? ஆவியானவர் வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் பிரியமானவர்களே. முடியாதவைகள் முடிய பண்ணுகிற ஆவியானவர். எதெல்லாம் நம்ம முடிந்தது, இதோடைய சாப்டர் க்ளோஸ்ட், மறித்து போயிடுச்சு, இதுக்கு மேலே சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது, அதில் ஆண்டவர் நிழலிடும் பொழுது எல்லாம் மாறும் பிரியமானவர்களே. ஆண்டவரை நம்புவோமா? கர்த்தர் கொடுத்த வசனத்தை அப்படியே பற்றி கொள்ளலாமா? சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாப்பா, நம்முடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி யாராவது ஒருத்தர் இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?